السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إن أصدق الحديث كتاب الله، أحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، كل محدثة بدعة، كل بدعة ضلالة، كل ضلالة في النار، كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும்
நிகழ்நிலா பெயர் அன்புரியமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திரு பெயரை கொண்டு என்னுடைய இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அந்த அல்லாஹ்வுடைய கருணையும் அருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய உச்ச சத்திய தோழர்கள் சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் அவருடைய குடும்பத்தார்கள் குறிப்பாக முறையில் வாழ்கிற முஃமினான ஆண் பெண் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் உண்டாகுமா. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்ஆவுலே இஹ்லாஸ் எனும் உல தூய்மை உள்ளம் பரிசுத்தப்படுத்துதல் சம்பந்தமான ஒரு தலைப்பை நாம் எடுத்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் மிகவும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் என்று சொன்னால், இந்த அற்புதமான ஒரு மார்க்கத்தை நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். மனிதனுடைய அனைத்து தீர்வுகளுக்கும் மனிதனுடைய உடல் உள்ளம் ஆகிய அனைத்துமான நோய்க்கான மருந்தாகவும் இந்த இஸ்லாம் இருக்கிறது. وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ. அல்லாஹ் சொல்றான், அவர்களாகவும் இந்த மூமின்களுக்கு நோய்க்கான நிவாரணமாக என்று இந்த குர்ஆனை நாம் வழங்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். அவ்வளவு அற்புதமான ஒரு மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம் என்பதை அன்றாடம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல சான்றுகளின் மூலமாக நமக்கு பறைசாற்றிகளே வருகிறார். தொடர்ந்து நாம் பார்க்கிற உலக செய்திகள்லாம் பாருங்க. ஏன் நம்முடைய நாட்டில் நடக்கிற செய்திகளை பாருங்க. ஒரு டிசம்பர் மாதம் ராஜஸ்தான் என்ற அந்த மாநிலத்தில் ராய்ப்பூர் என்ற மாவட்டத்தில் ஆனந்த் யாதவ் என்று சொல்லக்கூடியவர் என்ன செய்கிறார் என்றால், தனக்கு குழந்தையே இல்லை, திருமணம் முடிந்து கிட்டத்தட்ட 5 வருடங்கள் தாண்டிடுச்சு, அவன் எங்கே போவான், அவனுக்கான வழிகாட்டல் உண்டா? இஸ்லாமியர்களுக்கு வழிகாட்டல் உண்டு. அல்லாஹ் சொல்றான், யுகுரா அல்ல நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளாக தருகிறார். அதாவது நாடியவர்களுக்கு பெண் குழந்தை, நாடியவர்களுக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தை கலந்து நாடியவர்களுக்கு குழந்தை இல்லாமல் நாம் ஆக்குகிறோம் என்ற ஒரு ஆறுதலான பார்க்கிறார். கணவன் மனைவி குழந்தையே இல்லை என்று சொன்னாலும் கணவனுக்கு மனைவி தான் குழந்தை, மனைவிக்கு கணவன் தான் குழந்தை என்ற ஆறுதலான வார்த்தை. அழியக்கூடிய உலகத்தில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சோதனையை கூட நான் வாழ்ந்து கொள்கிறேன். குழந்தை இல்லாத வாழ்க்கையோடு வாழ்ந்தாலும் கூட இறைவன் எனக்கு மறுமையை என்ன செய்திருக்கிறான், பரிசை வைத்திருக்கிறான் என்ற ஆறுதலான அற்புதமான உபதேசம் தான், உள்ளத்திற்கான மருந்து தான் திருக்குர்ஆன் சொல்கிறது. ஆனால் இவர்களுக்கான வழிகாட்டல் இல்லாதனால என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு ஜோசியக்காரங்க அவன் எதை சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு சமூகம் தான். யாரையும் அவங்களுக்கான வழிகாட்டல் இல்லாத அந்த சமூகம். கோழி கொஞ்சம் முழுமையாக முழு சொல்லிட்டான். உடனே அவன் என்ன செஞ்சுட்டான், உயிரோட உள்ள அந்த கோழி கொஞ்சம் அப்படியே முழுகி இருக்கான். முழுங்கினவன் கொஞ்சம் மூச்சு தெகறி அப்படியே விழுந்துட்டான். கோழி குஞ்சு உயிரோடு வெளியே வந்துருச்சு, அவன் செத்தான். இருக்கிற குழந்தையே இல்லை என்று என்பதற்காகத்தான் அவர்கள் பரிகாரம் தேடினார்கள். கடைசியில் அவனே இல்லாமல் போயிட்டான், அவனுடைய மனைவிக்கு கனவு இல்லாமல் போயிட்டான். இப்படி உலக அற்ப வாழ்க்கையே அழிக்கக்கூடிய ஒரு கொள்கை கோட்பாடுகளாக கோட்பாடுகளாகத்தான் மற்ற சமூகத்தில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கொள்கை கோட்பாடு கிடையாது. அற்புதமான ஒரு கொள்கையை நமக்கு வழங்கியிருக்கிறார். அதே மாதிரி பாருங்க, சென்ற வாரம் இதே கேரளா மாநிலத்தில் ராமபுரம் என்ற 2.5 வயது குழந்தையை கிணறு துணி கொண்டிருக்கான். நீங்க செய்தியில பார்த்துருக்கீங்க. 2 விதமான கோணத்தில் அதை விசாரித்தார்கள். ஒன்றை மாந்திரிகமா இருக்கும், நரபலியா இருக்கும் அப்படின்னு. பெரும்பாலும் கேரளாவில் நரபலிக்கு பேர் போனவர்கள், அறிவுக்கு பேர் போனவர்கள், அறிவு கூட நம்பிக்கைக்கு பேர் போனவர்கள் தான். தன் தாய் மாமனே என்ன செய்கிறான், அந்த 2.5 வயது பச்சிளம் குழந்தையை கொலை செய்கிறார். ஆழ்துளாய் கிணறுகளை விழுந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக தீப்படையினர்கள் முதற்கொண்டு வீரர்கள் முதற்கொண்டு அரசாங்கத்தின் மூலமாக பணத்தை செலவு செய்து இப்படியோ காப்பாற்றாங்க.
ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு இவ்வளவு பாடுபடுகின்ற ஒரு சூழலில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த உயிரை அநியாயமாக கொலை செய்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் என்ன காரணம்? அவங்களுக்கான சரியான வழிகாட்டல் இல்லை. நமக்கு அல்லாஹ்வுடைய நல்ல வழிகாட்டலும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த அற்புதமான இந்த உலகத்தில் நாம் ஆடுகிற இந்த சமயத்தில் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், நாம் செய்யக்கூடிய சமூக சேவைகள், அல்லாஹ்விற்காக என்று செய்யக்கூடிய சிறிய பெரிய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ்விற்காக என்று செய்கிற பொழுது அதற்கு பலன் உண்டு. அப்படிப்பட்ட உலகில் ரீதியாகத்தான் நாம என்ன செய்யணும், செயல்படணும். யார் பார்க்கிறாங்களோ இல்லையோ அல்லாஹ் பார்க்கலாம். யாரும் நம்மை புகழ்றாங்களோ இல்லையோ அது நமக்கு தேவையில்லை. அல்லாஹ் நமக்கு மறுமை நாள்ல என்ன செஞ்சிருக்கிறான், பரிசை வைத்திருக்கிறான். மறுமை நாள்ல நமக்கு புகழாரம் கிடைக்கும், மருத்துவனுடைய பிரார்த்தனை கிடைக்கும். உலகத்திலே நம்ம நல்ல காரியங்களை செய்தோம் என்று சொன்னால் என்ற ஆறுதலான அற்புதமான ஒரு உபதேசம் தான் நமக்கு இஸ்லாம் என்ன செய்கிறது, வழங்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு உபதேசம் சொல்றாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உளவியல் மருத்துவர்களை எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம ஒரு செய்தியை சொல்றாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்வுக்காக ஒரு கருத்தை சொல்கிறார் ஒரு மனோதத்துவ டாக்டர். இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனோதத்துவ மருத்துவர்களுடைய கருத்தை கொண்டு ஒரே ஒரு வரியில அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன செய்றாங்க, அற்புதமான ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அறிந்து கொள்ளுங்கள். அதாவது வார்த்தையை நபிகளார் பயன்படுத்தினாலே என்ன அர்த்தம் தெரியுங்களா? எச்சரிக்கையாக இருங்கள். மிக முக்கியமான செய்தியாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு செய்தியை தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். இன்ன ஃபில் ஜஸதி முலகத்துன், மனிதனுடைய உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. அந்த சதை துண்டு ஃபஸதத் ஜஸத குல்லு, அதை சீர்கெட்டு விட்டால் உடல் முழுவதும் சீர்கெடும். அதே மாதிரி அந்த சதை துண்டு சலஹத் இன் சலஹத் சலல் ஜஸத குல்லு, சீர் பெற்றால் உடல் முழுவதும் சீர் பெற்றுவிடும். அறிந்து கொள்ளுங்கள். இன்ன வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் அப்படின்னாங்க. உள்ளத்தை நீங்க சரியா வச்சுக்கங்க. உள்ளத்தில் உங்களுடைய எண்ணங்களை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்களை நீங்கள் கொள்ளுங்கள். நல்லதையே நீங்கள் நினையுங்கள். அந்த உள்ளத்தை பரிசுத்தமாக நீங்கள் வைத்துக் கொள்வதாக இருந்தால் இறையச்சம் என்ற அந்த பண்பை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், வளர்த்துக் கொள்ளுங்கள். வருகிற ரமலான் மாதம் இறையச்சத்தை பாடமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகை இறையச்சத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. அவர் உள்ளத்தை எப்படி பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒட்டுமொத்த அழகான அற்புதமான கருத்தை சொல்றாங்க. நீ உள்ளத்தை சீர்பிடித்து வச்சுக்க. உன்னுடைய உலக வாழ்க்கையா, உன்னுடைய வெளி உலக வாழ்க்கையா, குடும்ப வாழ்க்கையா, எல்லாத்துக்கும் உள்ளம். நபிகளுடைய வாழ்க்கை திறந்த புத்தகமாக இருந்தது. ஏன்? உள்ளம் அவ்வளவு பரிசுத்தமானதாக இருந்தது. உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு, அந்த வேலைக்கு இடமே இல்லை. வெளியில ஒரு வேடம், உள்ள ஒரு வேடம், அது பேச்சுக்கு இடம் இல்லை. அப்படி அற்புதமா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 12 திருமணங்கள் முடித்து வாழ்ந்திருக்காங்க. மிகப்பெரிய ஒரு திருமணம் முடிந்தே பல நேரங்களில் பஞ்சாயத்துகள், பிரச்சனைகள், தலாக்குகள் விட்டு போவதை பார்க்கிறோம். காரணம், உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வது இல்லை. மனைவியிடத்திலே தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் ரகசியமாக வைத்துக் கொள்வது தேவையே இல்லை. எல்லாம் ஓப்பன் கேட்கிறார். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்துக்கொண்டால் கணவனுக்கு அவ்வளவு பரிசுத்தமாக வாழ விட்டார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகளார் என்ன செய்றாங்கன்னா, ஒட்டகத்துல போக சொல்லி செய்றாங்க, கூப்பிடுறாங்க. அஸ்மா நகி மாட்டேன் அப்படின்னா கணவனுக்கு பதில் சொல்லணும். நாம நம்ம வேலையை என்ன செஞ்சுக்கிறோம், நம்முடைய பொருளை சுமந்து கொண்டு நாம வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சந்தேகத்திற்கும் இடம் இல்லாத வகையில் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தம்முடைய கணவன் கிட்டே நடந்து கொண்டார்கள். நடந்ததை எல்லாம் சொல்லியுள்ளார்கள்.
அவ்வளவு அற்புதமான வாழ்க்கை வாழணும் என்று சொன்னால் உள்ளத்தை சுத்தமாக என்ன செய்து கொள்ள வேண்டும், வைத்துக் கொள்ள வேண்டும். அனைத்தும் அல்லாஹ்வுக்காக செய்யும். அன்றைய காலத்துல முனாஃபிக்குகள் என்ற ஒரு கூட்டம் இருந்தது. நயவஞ்சகர்கள் உள்ள வெளியே வச்சு பேசுவான். முஸ்லிம்கிட்ட வந்தால் நாங்கள் தான் உங்களுடைய ஆள், அங்கே விட்டால் நாங்கள் உங்களுடைய ஆள் என்று இப்படி இரட்டை வேடம் போடக்கூடிய இரண்டு முகக்கூடியவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறார், அந்த முனாஃபிக்குகளும் தொழுவும் செய்வார்கள் சோம்பேறிகளாக, அதாவது போர்களுக்கும் செல்வார்கள், எல்லாம் செய்வாங்க. அவங்களை பத்தி அல்லாஹ் சொல்கிறான், வலா தகுனு கல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம் பதலன் வரியாஅன் நாஸ். அதாவது அவர்கள் போர்களுக்கு கிளம்புவார்கள். எதற்காக கிளம்புவாங்க தெரியுமா? பெருமைக்காகவும், வரியாஅன் நாஸ் மக்கள் எல்லாம் பார்த்து மெச்ச வேண்டும் என்பதற்காக கிளம்புவாங்க. வலா தகுனு கல்லதீன அவர்கள் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். வயசுத்தூன அன் சபீலில்லாஹ் அல்லாஹ்வின் பாதைக்கும் அவர்கள் நடப்பார்கள். அவங்கள மாதிரி நீங்க இருக்காங்க. அவன் பெருமைக்காகவும் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் போர்க்களத்துக்கே கிளம்புவோம். போர்க்களம் என்பது எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழல், மனிதன் உயிர் திரும்பி வருவாங்க சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு கட்டம். அப்படிப்பட்ட கட்டத்திற்கு முனாஃபிக் கிளம்புறான். ஆனா அவனுடைய எண்ணம் எப்படி? மக்களுக்காக, மக்கள் பார்க்கணும் என்பதற்காக, பெருமையின் அடிப்படையில். அப்படி நம்முடைய செயல்பாடுகள், வணக்க வழிபாடுகள் அமைந்துவிடக் கூடாது. வல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ரியாஅன் நாஸ், தன்னுடைய பொருளாதாரத்தை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக செலவு செய்வார்கள். யார் தெரியுமா? வலா யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அவன் அல்லாஹ்வை நம்பியிருக்க மாட்டான், மறுமையை நம்பியிருக்க மாட்டான். நாம அல்லாஹ்வை நம்பியிருக்கிறோம், மறுமையை நம்பியிருக்கிறோம். நாம இறை நம்பிக்கையாளர்கள், அவன் இறை மறுப்பாளன். அப்ப இறை மறுப்பாளனுக்கும் இறை நம்பிக்கையாளனுக்குமான வித்தியாசம் என்ன? அவன் பெருமைக்காக செய்வான், மக்கள் பார்க்கணுங்கிறதுக்காக செய்வான், கோடிக்கணக்கில் செலவு செய்வான், தன்னை கோடீஸ்வரன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக செய்வான், தனக்காக சிலை எழுப்ப வேண்டும், தனக்காக மணிமண்டபம் இருக்க வேண்டும், தன்னுடைய பெயரில் தெருக்களெல்லாம் அமைய வேண்டும் என்று அந்த நோக்கத்துக்காக செய்வான். ஒரு முஃமின், ஒரு இறை நம்பிக்கையாளன் அல்லாஹ்வுக்காக செய்வான். அவன் செய்த சிறிய ஒரு தியாகமாக இருந்தாலும் பெரிய தியாகமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக அவன் செய்வான். அப்படி அல்லாஹ் அல்லாஹ் மக்களுக்காக செய்யறார். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமையக்கும் ஷைத்தானஹு கரீனா ஃபஸாஅ கரீனா. ஷைத்தானுக்கு நண்பனாக தோழனாக எவன் இருக்கிறானோ அவன் தான் என்ன செய்வான்? மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்வான். முதலில் பெருமை அளித்தவன் யார்? தன்னுடைய உள்ளத்தில் பெருமையை பதிய வைத்தவன் யார்? ஷைத்தான். மலக்குகளுக்கு எல்லாம் சரியா செய்யும்படி அல்லாஹ் சொல்கிறான். மலக்குகள் எல்லாம் செஞ்சாங்க, ஆதமுக்கு பணிந்தாங்க, அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைக்கு பணிந்தார்கள். இப்ளீஸ் மட்டும் பணியல. ஏன்பா பணியலன்னு கேட்கும்போது அவன் என்ன பதில் சொன்னான்? خلقتني من نار وخلقته من طين. என்னை மண்ணால், என்னை நெருப்பால் படைத்தாய், அவனை மண்ணால் படைத்தாய். இப்ப நான் தான் வசதி அப்படிங்கிற பெருமையை அளித்தான். فَهْبِطْ مِنْهَا فَمَا يَكُونُ لَكَ أَنْ تَتَكَبَّرَ فِيهَا. இங்கே பெருமை அளிப்பதற்கு இங்கே வேலை இல்லை. وَخْرُجْ إِنَّكَ مِنَ الصَّاغِرِينَ. சிறுமை படித்தவனாக நீ வெளியேறு என்று அவனுக்கு கிடைத்த பரிசு சிறுமைப்பட்டவனாக, இழிவானவனாகத்தான் அவன் என்ன செய்யப்பட்டான்? இறக்கப்பட்டான். அந்த புத்தி, அந்த தன்மை நம்முடைய உள்ளத்தில் வந்துடக்கூடாது. பெருமை நம்முடைய உள்ளத்தில் வந்துடக்கூடாது. இஹ்லாஸ் இருந்தால் அந்த பெருமை உள்ள வருகிற பொழுது அதை அப்படியே அழித்து விடும். போங்க, நான் அல்லாஹ்வுக்காக செய்யறேங்க. அல்லாஹ்வுக்காக செய்யும் போது எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் நான் செய்து கொள்வேன். பொதுவாகவே மனிதனுடைய உள்ளம் ஒரு தவறு செய்கிற பொழுது தவறு செய்யாத அப்படிங்கிற முதல்ல என்ன செய்யும்? எச்சரிக்கை கொடுக்கும். அதே போல அல்லாஹ் சொல்றாங்க, அந்த உள்ளத்தில் தவறு செய்கிற பொழுது செய்யாதே என்று தூண்டுகிற அந்த நசி மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்றார். அதன் பிறகு என்ன ஆகும்? மனுஷன் சாதாரணமா தவறு செய்ய அப்படியே ஆரம்பிச்சிருவான். ஷைத்தானுடைய தூண்டுதல் காரணமாக ஒரு சின்ன தவறு செய்திருக்கால் அவனுடைய உள்ளத்தில் சின்ன ஒரு புள்ளி உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னல் முஃமின் இதா அதனவ கானத்தை நுக்தத்துன் சௌதாவும், ஒரு சிறு கரும்புள்ளி உள்ள ஆரம்பிச்சிருது ஃபீ கல்பி, உள்ளத்துல தொடர்ந்து அடுத்தடுத்து செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்த அப்படியே பெரும் கருப்பா ஆயிடும், உள்ளவே கருப்பாகும்.
அவன் சர்வ சாதாரண தவறு செஞ்சுக்கிட்டே இருப்பான். சுத்தமா இஹ்லாஸ் இல்லாம போயிடும். இஹ்லாஸ் இருந்துச்சு என்று சொன்னால் தான் செய்த தவறை செய்கிற பொழுதே ஆஹா மிகப்பெரிய நாம் தவறு செய்ய போறோமே என்ற அச்சத்தோடு பயத்தோடு நாம் இதை செய்யக்கூடாது என்று அதில் அவர்கள் தவிர்த்து கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு நபித்தோடு வந்து கேட்கிறாங்க, ஐயம் நாஸ் அஃதல், மக்களிலே மிக சிறந்தவன் யார் என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குல்லு மஹ்மூமுல் கல்ப். அதே மாதிரி சொல்றாங்க சதுகுல் லிசான், உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொள்பவனும் நாவிலே உண்மை பேசக்கூடியவன் அவன் தான் மனிதர்களை சிறந்தவர். அவர் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் சதுகுல் லிசான் ஆரிக்கும், நாவினால் உண்மையை பேசக்கூடியவர்கள் என்றால் யாருன்னு எங்களுக்கு தெரியும், அது வெளியிலே தெரியும். சுத்தமான கல்வினா அது எப்படி அந்த உள்ளத்தை சுத்தப்படுத்திக் கொள்வது என்று சொன்னால் அதற்கான விளக்கங்களை சொல்லுங்கள் என்று கேட்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஹுவ தகியும் நகி, அந்த உள்ளத்திலே இறையச்சத்தை கொண்டு வர வேண்டும், பகையை அகற்ற வேண்டும். பகைமை இருக்கக்கூடாது. காலமெல்லாம் பகை உறவுகளை பிரித்து வாழக்கூடிய கெட்ட எண்ணங்களோடு அந்த உள்ளத்தை அமைச்சு கொள்ளக்கூடாது. விளக்கம் சொல்றாங்க, மேலும் சொல்றாங்க, வலா பகீன், வரம்பு மீறுதல், மோசடி, வலா கில்லுன் வலா ஹஸதுன், பொறாமை, இது போன்ற நச்சு தன்மைகள் பண்புகள் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. அதை எடுக்கணும். எடுத்தால் இஹ்லாஸ் பரிபூர்ணமாக உள்ள செஞ்சோம் நின்றோம், இஹ்லாஸ் வந்துடும். அந்த தூய்மை என்பது நம்முடைய உள்ளத்தில் குடிகூட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். அவருடைய மனைவிமார்கள்ட்ட எப்படி நடந்து கொண்டார்கள், பரிசுத்த வாழ்க்கையா அவருடைய வாழ்க்கை இருந்தது. எந்த விஷயத்தை உரசி பார்த்தாலும் எந்த குறைபாடும் சொல்ல முடியாது. மனிதன் என்ற ரீதியில சில குறைபாடுகள் இருக்கும். பொருளாதார ரீதியாக மனைவிமார்கள் போராட்டம் பண்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்றாங்க, சில நடவடிக்கைகள் எடுத்து வேலைக்கு போறாங்க. இந்த இதெல்லாம் உண்டு, உள்ளதுதான். ஆனா அதே அப்படியே தொடர்ந்து வாழவில்லை. திருந்தி தான் செய்த சில சில தவறுகளை எல்லாம் சரி செய்து சீர் செய்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார்கள். நம்முடைய நிலைமை என்ன, சின்ன விஷயத்துக்காக பெருசாக பூதாகரமாக நாம் வாழ்கிறோம். இஹ்லாஸ் என்பது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்ற ஒன்று. என்னன்னு சொன்னா, நீங்க வணக்க வழிபாட்டை மட்டும் அல்ல, வாழ்க்கையும் இஹ்லாஸோட தான் நடத்தி கொள்ளணும். இல்லை என்றால் வாழ்க்கை கசந்து விடும். மனைவிட்ட எல்லாத்தையும் போட்டு மறைக்கிறது, உண்மையை சொல்றது இல்லை. தன்னுடைய செல்போனுடைய அந்த ரகசிய அந்த ரகசிய கோட் மக்கள் அதை கூட சொல்லாமல் இருக்கிறது. ஒரு சில ரகசியம் இருக்கிறது, அது மனைவிக்கும் உங்களுக்கும் மக்களுக்கும் நன்மை என்றால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதனால் ஒரு தீமை என்று சொன்னால் அந்த ரகசியம் தேவையில்லை. ஏன்னா ரகசியம் அது ஒரு அமானியம் தான், நல்லதுக்காக சமூகத்துக்கு நல்லது என்றால் அந்த ரகசியம் கூடும். சமூகத்துக்கு தீமை என்றால் நம்மளை கொண்டு போய் கவுத்துறோம் அப்படின்னு சொன்னா அந்த ரகசியம் கூடாது. தெளிவாக மனைவிடத்துல ஓப்பனாக அங்கேயும் இஹ்லாஸ் இருக்கணும். இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. நபிகளுடைய வாழ்க்கை முறையில நமக்கு என்ன செய்யப்படுகிறது, கற்றுத்தருகிறது. ஷைத்தான் ஆரம்பத்தில் சவால் விட்டான், நான் உங்களுடைய அடியார்கள் எல்லாம் வழிகெடுப்பேன். அதை பற்றியெல்லாம் வசனங்கள் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். மேலும் கீழும் வலதுபுறம் இடதுபுறம் முன்னாடி பின்னாடி இப்படி நாலா பக்கம் எல்லா பக்கம் வந்து உங்களுடைய அடியார்கள் அனைவர்களையும் என்ன செய்வேன், வழிகெடுப்பேன். அஜ்மாயின், எல்லாத்தையும் வழிகெடுப்பேன். இல்லா இபாதக மின்ஹுல் முஹ்லஸீன், ஆனால் இஹ்லாஸோடு யார் செயல்படுகிறார்களோ, இஹ்லாஸோடு யார் வணக்க வழிபாட்டை செலுத்துகிறார்களோ, இஹ்லாஸோடு யார் வாழ்க்கை நடாத்துகிறார்களோ அவர்களை மட்டும் என்னால் வழிகெடுக்க முடியாது என்று தன்னுடைய சவாலை தன்னுடைய இறைவனிடத்தில் சொன்ன அந்த வார்த்தைக்கு அவன் பலகீனம் அடைந்தவனாக ஆகிவிடுகிறான். இஹ்லாஸ் இல்லைன்னா ஷைத்தான் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வழிகெடுத்துருவான். ஏகத்துவவாதிதான். ஆனா குடும்ப பிரச்சனை இருக்கா இல்லையா, குடும்ப பிரச்சனை தீர மாட்டேங்குது, அதிகமா போய்கிட்டே தான் இருக்குது. என்ன காரணம், இஹ்லாஸ் இல்ல. இஹ்லாஸ் இருந்துச்சுன்னு சொன்னா யாராவது ஒருவங்க இறங்கி வந்து
தன் மீது உண்டான அந்த மைனஸ் பாயிண்ட் என்ன, நம் மீது என்ன குறைபாடு இருக்கிறது, அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விற்காக பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று, அல்லாஹ்விற்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று மன்னிப்பு கேட்டு இப்படி உலக வாழ்க்கையை தொடர்கிறார்களா? இந்த மாதிரி நிலையை பார்க்கிறோம். அப்ப சைத்தானால் வழிகெடுக்க முடியாது என்றால் யார? இஹ்லாஸோட வாழ்கின்ற வாழ்க்கை, இஹ்லாஸான வணக்க வழிபாடுகள், இஹ்லாஸான நம்முடைய சமூக சேவைகள் அனைத்துமே தொடர்ந்து இந்த அந்தஸ்துக்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக, பல்வேறு வகையில பள்ளிவாசலை சுத்தப்படுத்துவது முதற்கொண்டு இப்படி எல்லாருமே நம்ம செய்யணும். இஹ்லாஸின் அடிப்படையில் நம்ம வந்தோம் என்று சொன்னால் நம்முடைய தராதரம், நம்முடைய அந்தஸ்து, நம்ம முதலாளியா இருக்கிறோம், நம்ம தொழிலாளியா இருக்கிறோம், அந்த வித்தியாசம் இருக்காது. இஹ்லாஸ் இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக என்று சொல்லி நினைக்கிற பொழுது அந்த இஹ்லாஸ் என்பது என்ன செய்யும்? அதை செயல்படுத்த வைக்கும். அந்த இஹ்லாஸை தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பப்போ என்ன செய்வான் சைத்தான்? இஹ்லாஸை தள்ளுபடியாக்குவதற்கான வழிகளை செய்வான். அன்றைய காலத்தில் நல்லடியார்கள் சஹாபாக்களுடைய அந்த தியாகம், அவர் செய்த அந்த நன்மைகள், அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா நுத்பியுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரித மின்கும் ஜஸாஆ. அல்லாஹ்விற்காக நாங்கள் என்ன செய்தோம்? இந்த ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உணவளித்தோம், ரிஸ்க் கொடுத்தோம். அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க் நாங்கள் அவங்களுக்கு கொடுத்தோம். லா நுரித மின்கும் ஜஸாஆ. இதன் மூலமாக எந்த ஒரு கூலியை நாங்கள் எதிர்பார்க்கல. ஒலா ஷுகூரா, நன்றி பலனையும் எதிர்பார்க்கவில்லை. ஒரு பேனா ஒருத்தருக்கு கொடுத்துட்டாரு, அவர் எதிர்பார்ப்பது என்ன? ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க அப்படின்னு எதிர்பார்ப்பார். நம்ம அப்படிதான் சொல்லுவோம். ஒரு பேனா வாங்கிட்டு எழுதிட்டு அவ்வாட்டுக்கு போறாங்க, ஒரு நன்றி சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப மனிதன் செய்கின்ற அந்த உதவிகளுக்கு பரிகாரம் தேடக்கூடிய, அதற்கான உபகாரம், அதற்கான பிரதிபலன் தேடக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சஹாபாக்கள் பிரதிபலன் வேண்டாம், சாதாரண மனிதன் வாயால் சொல்கின்ற நன்றி அதுவும் இவருக்கு வேண்டாம். ஏன் தெரியுமா? இன்னா நகாஃபு மின் ரப்பினா யௌமன் அபூசன் கம்தரீரா. மறுமை நாளுக்கு நாங்கள் அஞ்சுகிறோம். சிரமமும் கடுமையான அந்த ஒரு நிகழ்வும் ஏற்படுகிற அந்த மறுமைக்கு நாங்கள் அஞ்சிதான் இங்கே இஹ்லாஸான அடிப்படையிலே மனிதர்களிடம் நன்றியும் எதிர்பார்க்காமல், பெருமையும் எதிர்பார்க்காமல் நாங்கள் செய்கிறோம் என்று அந்த நபித்தோழர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் போர்க்களத்தில் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒருவர் என்ன செய்கிறார்கள் சொன்னா, இந்த போர்க்களத்தில் நான் போர் செய்து ஒரு வீரன் என்ற பெயரை நான் வாங்கினால் இதற்காக மறுமையில கூலி கிடைக்கும். அதே மாதிரி இந்த உலகத்துல எனக்கு கூலி கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது அந்த செய்தி அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேட்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் கேட்கிறாரு, என்ன செய்யணும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யக்பலு மின் அமலி மா கான லஹு ஹாலிஸன். ஹாலிஸான முறையில், அதாவது இஹ்லாஸான உள்ள தூய்மையான முறையில் அவன் போர் புரிந்தாலும் அவன் செய்கின்ற அந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் அதுதான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அது இல்லாத எந்த ஒன்றையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அங்கேயும் எனக்கு போடணும், இங்கேயும் எனக்கு வேணும், புகழ்ச்சி வேணும் என்று நினைத்தால் கிடைக்காது. அங்கேதான் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே கிடைக்கணும் என்று செய்தால் அது இஹ்லாஸ் இல்லை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்றாங்க, அழகா அந்த தெளிவான விளக்கத்தை சொல்லி காட்டுறாங்க. உண்மையான நல்லடியார்கள் தான் இரவு பகல் என்று பாராமல், சின்னது பெரியது என்று பாராமல் என்ன செய்வார்கள்? தியாகம் புரிவார்கள். அந்த உண்மையான அடியார்கள் யார் என்றால் இஹ்லாஸான அடியார்கள், உலக தூய்மையான அடியார்கள். இரவு பகல் என்று பாராமல் அல்லாஹ்வுக்காக என்ன செய்வார்கள்? பகிரங்கமாகவும் செய்வார்கள். மற்றவர்கள் பார்த்து இதே மாதிரி செய்யணும். தான தர்மம் செய்யறோம் அப்படின்னா பகிரங்கமா செய்யும் போது அங்கதான் கவனமா இருக்கணும். உள்ளத்துல நம்ம எல்லாரும் நம்மளை பார்க்கறாங்க, மாறுக்கிறாங்க என்பதற்காக கூடுதலான பணத்தை போட்டால் அது இஹ்லாஸ் இல்லை. பார்த்தா என்ன, பார்க்காட்டினா என்ன, இதை பார்த்து நம்மை பார்த்து நம்முடைய அந்த தர்மத்தை பார்த்து பிறரும் செய்ய வேண்டும் என்பதற்காக நினைச்சு போகலாம், தப்பில்லை. அதுக்கப்புறம் இஸ்லாம் பகிரங்கமாகவும் தர்மம் செய்யலாம் என்பதற்கு அனுமதிக்கிறது. ரகசியமாகவும் செய்வார், ரகசியமாக அள்ளி போடுவார். வெளியில பார்ப்பதற்கு எதுவுமே தெரியாது, தெரிஞ்சாலும் தெரியாட்டா என்ன என்ற
ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நற்கூலி இருக்கிறது. வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு எந்த பயமும் அச்சமும் தேவையில்லை, பயப்பட மாட்டாங்க, யாரை பற்றி அவங்க கண்டுக்கிற மாட்டாங்க. அல்லாஹ்விடத்தில் நமக்கு நற்கூலி கிடைக்கும். இந்த இஹ்லாஸ் என்ற அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய வணக்க வழிபாடுகளையும் அமைத்துக் கொள்ள நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் செய்யலாம் சொல்கிறான். அந்த நல்லடியார்களுடைய பட்டியலில் நாமும் இருக்க வேண்டும். இஹ்லாஸான முறையில் நம்முடைய வணக்க வழிபாட்டையும் வாழ்க்கையையும் அமைத்துக் கொள்வோமாக என்று கூறி என்னுடைய முதல் முறை ஒதுக்கிக் கொள்கிறேன். வாசகரான கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஹ்லாஸுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு பரிசு என்பது, இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய தியாகங்களை செய்தாலும் இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் எந்த அளவுக்கு அது வீணாகிவிடும், நரகத்தில் கொண்டு போய் விடும் என்ற ஒரு சம்பவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அதாவது மறுமை நாளில் 3 விதமான மனிதர்கள் வருவாங்க. இன்ன அவ்வளவு நாஸ் யுக்லா யௌமல் கியாமா அலைஹி ரஜுலுன் இஸ்திஷ்ஹித் ஃபஅதி பிஹி ஃபஅதரபு நிஅமா ஃபஅலகா. அதாவது ஒரு ஷஹீத் வருவார், உயிர் தியாகி, போர்க்களத்தில் உயிரை துறந்த அந்த அடியார் வருவார். அவர் செய்த அந்த காரியங்களை எல்லாம், போர்க்களத்தில் போய் உயிரை விட்டாங்க, எதிரிகளை வீழ்த்தினார், எதிரிகள் இவரை கொண்டார், இந்த இதெல்லாம் அவருக்கு எடுத்து காட்டப்படும். அதை அவர் அறிந்து கொள்வார். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான் கேட்பானா, நீ உனக்கு தரப்பட்ட இந்த வீரம் தைரியம் இதை வைத்து போர்க்களத்தில் நீ என்ன செய்தாய், உயிர் தியாகம் செய்தாய், யாருக்காக எதற்காக செய்தாய் என்று கேட்கும்போது அவன் சொல்வானா, இது எல்லாம் உனக்காக செய்தேன் யா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் சொல்வானாம், கல்லபத பொய் சொல்கிறாய், வலாகின்னக காத்தல்த லிஅய்யகாலு ஜரீஉன், நீ பெரிய வீரன், வீராதி வீரன் என்று உன்னை சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ செய்தாய். இந்த போர்க்களத்தில் இறந்தவர்கள் சொன்னால் நமக்காக என்ன செய்வார்கள், வீர சிலையை எழுப்புவார்கள். இந்த நிலைமை இந்த இஹ்லாஸிலான அந்த வரதான் வரும். இதற்காக நீ செய்தாய். எனவே ஃபக்கத் கீல, உனக்கு சொல்லப்பட்டு விட்டது, சும்ம உமிரஹி ஃபஸஹிப அலா வஜ்ஹிஹி ஹத்தா உல்கிய ஃபின்னார், இவனை முகக்குப்புற கொண்டு போய் நரகத்தில் போடுங்கள் என்று சொல்லப்படும். இன்னொரு மனிதர் வருவார், வரஜுலுன் தஅல்லமல் இல்ம வஅல்லமஹு வகரஅல் குர்ஆன், நல்ல குர்ஆனை கற்று தெரிந்த ஆலிம் உலமா பெருமக்கள், சத்திய கொள்கையை இறைவன் தந்த அந்த மார்க்கத்தை ஏற்ற அதை படித்த அறிஞர் வருவார். அவர்கள் என்ன செய்யப்படும், கேட்கப்படும், உனக்கு கொடுக்கப்பட்ட அறிவு அதை வைத்து நீ என்ன செய்தாய், மக்களுக்கு என்று சொன்ன. சரி, அப்ப அல்லாஹ் கேட்கும் போது அவர் சொல்வார், நான் மக்களுக்காக யாரெல்லாம் உன்னுடைய திருக்குறானை நான் எடுத்து சொன்னேன், உன்னுடைய மார்க்கத்தை எடுத்து சொன்னேன், உனக்காக நான் செய்தேன் என்று சொன்ன உடனே அல்லாஹ் சொல்வான், கத்தபத வலாகின்னக தஅல்லம்தல் இல்ம் லியுகாலு ஆலிம் வகராத்தல் குர்ஆன் காரி, நீ பெரிய ஒரு காரி, நல்ல ஓத தெரிந்தவர், கற்று தேர்ந்தவர், அல்லாமா முல்லா அலி காரி அப்படிங்கிறாங்கல்ல, இந்த மில்லத்துல பட்டம்லாம் வைக்கிறாங்கல்ல, காயித மில்லத் அப்படி சொல்லல, குறிப்பிட்டு சொல்லல, அதுக்கு ஒரு பட்ட பேரு. அதுல சிராஜுல் மில்லத், கிப்லா ஹஜ்ரத் அப்படியெல்லாம் அது பட்ட பேர் வைக்கணும் என்பதற்காகத்தான் நீ மிகப்பெரிய முக்காடை போட்டுக்கொண்டு இந்த மாதிரி எல்லாம் மக்களிடத்தில் நடித்து என்னுடைய மார்க்கத்தை எடுத்து சொன்னாய், உன்னை மிகப்பெரிய ஆளும் உலமா பெருமக்கள் என்று சொல்லணும் என்பதற்காக செய்தாய் என்று அங்கே அவருக்கும் என்ன செய்யப்படுமாம், கீழே சொல்லப்படுமாம், இவரை முகப்புற கொண்டு போய் நரகத்தில் போடுங்கள். அதே மாதிரி இன்னொரு மனிதர் வருவார். மூன்றாவதாக அவருக்கு செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கும், அல்லாஹ் கொடுத்திருப்பான், இதை நீ என்ன செய்தாய் என்று கேட்கும்போது அவர் சொல்வார், அஅதாஹு மின் அஸ்னாஃபில் மால் குல்லிஹி ஃபஅதி பிஹி, எல்லாத்தையும் அல்லாஹ் உனக்காக தான் செலவு செஞ்சேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே சொல்லப்படுமாம், கத்தபத நீ பொய் சொல்லுகிறாய், எல்லாம் உன்னை குடைமண்டல் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நீ செய்தாய் என்று. இந்த 3 உதாரணம் போதும்.
உலகத்துல மனிதர்கள் இந்த மூன்றில் ஒன்றில் இருப்பாங்க. ஆடி உலமாக்கள் ஒரு நாள் இருப்பேன். அதே மாதிரி செல்வந்தர்கள் உங்களுக்கு யாராவது இருப்பாங்க. அதே போன்று வீராதி வீரனாக தியாகம் செய்யக்கூடிய சேவை செய்யக்கூடிய அந்த மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவர்கள் இருப்போம். ஆக மூன்று பேர்களும் இஹ்லாஸ் இருந்தால் அங்கே தப்பிக்கலாம். இல்லை என்றால் எவ்வளவு பெரிய உயிர் தியாகம் செய்தாலும் மறுமை நாளில் நஷ்டப்பட வேண்டிய நிலை இருக்கும். நம்முடைய வாழ்க்கையே சொற்ப வாழ்க்கை தான். நமக்கு கிடைக்கிற இந்த ஜும்மாவுடைய வாய்ப்பே மொத்தமே 3840 வாரம் தான் கிடைக்குது. 80 வயசு தான் கணக்கு பண்ணிக்கங்க. 80 வயசு சொன்னா மொத்தமே இத்தனை ஆயிரங்கள் ஜும்மா தான் கிடைக்குது. இத்தனை ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஒரு தலைப்பு பேசப்படுகிறது. இந்த செய்தியின் மூலமாக நம்முடைய உள்ளத்தை மாற்றுவதற்காகத்தான். வேற மற்ற பணிகளை போன்று சடங்கு சம்பிரதாயத்துக்காக கீழே ஒரு பயானம் மேல ஒரு பயானம் 7 பயானம் கிடையாது. அத்தனை சுருக்கமாக ஒரு 2 நிமிடம் லேட் ஆனாலும் கூட நிர்வாகிகள் நம்ம என்ன செய்வாங்க, லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது சரிதான். மக்களை சோர்வடையக்கூடிய மக்கள் முகம் சுழிக்கிற அளவுக்குலாம் நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய அந்த பேச்சுடைய நேரத்தில் இருக்க பேச்சு தெளிவா இருக்கும். அல்லாஹ்வுடைய கிருபை. அதனால இந்த ஜும்மா ஒவ்வொரு ஜும்மாவிலும் பேசப்படுகிற ஒவ்வொரு தலைப்பும் நமக்கு அது பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால ஜும்மாவுக்கு முன்கூட்டியே வரும்படியும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இஹ்லாஸான வணக்க வழிபாட்டையும் இஹ்லாஸான வாழ்க்கை முறையும் அமைத்துக் கொண்டு இந்த சொற்ப வாழ்க்கையையும் சொர்க்க வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன்.